வேலைக்கு போய் வந்த டயர்டில் அப்படி படுத்துக்காங்க. ரோட்டு மேலே கொடுத்தா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்பா கொடுக்கறதுக்கு போது ₹1 யாரும் இல்லை. இந்த சோலை மூலாய் தெருவில் பாய் கடைன்னு ஒரு கடை இருக்குது. மதியானம் ஒரு 30 பேர் கெஞ்ச அடிச்சுனே இருக்கிறானுங்க. போலீஸ் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களை அவங்கள காப்பாற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. பத்து மணிக்கெல்லாம் பிடிச்சின்னு போவாங்க. 11:30 மணிக்கெல்லாம் திருப்பி அதே இடத்துல கெஞ்ச அடிக்க வருவாங்க. இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பழி வாங்குவதற்காக போதையில் குடிசைகளுக்கு தீ வைத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் சச்சின். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சோலை நிவாஸ் என்பவருக்கும் கடந்த 16ஆம் தேதியன்று மது போதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. சச்சினும் சோலை நிவாசும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனை கண்டு சச்சினின் நண்பரான அப்பு பிரசாத் இருவரையும் சமாதானப்படுத்தியுள்ளார். அப்போது சோலை நிவாசிற்கும் அப்பு பிரசாத்திற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இன்று இரவு எப்படி அனைவரும் தூங்குகிறீர்கள் என பார்க்கிறேன் என சோலை நிவாஸ் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அதிகாலை 3 மணி அளவில் சோலை நிவாஸ் மற்றும் அவரது நண்பர்கள் சிலம்பரசன் உள்ளிட்ட சிலர் அப்பு பிரசாத் வீட்டிற்கு தீ வைக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர்கள் போதையில் இருந்ததால் தவறுதலாக அருகில் இருந்த குடிசை வீடுகளுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. குடிசைகள் பற்றி எரிவதை கண்ட குடும்பத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி உள்ளனர். தீ வைக்கப்பட்ட குடிசைகளில் வசித்தவர்கள் தினக்கூலிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருந்த ரேஷன் கார்டுகள், ஆதார் அட்டைகள், பாட புத்தகங்கள், முக்கிய ஆவணங்கள் என அனைத்து பொருட்களும் முற்றிலும் எரிந்து நாசமாகி உள்ளது. மேலும் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தையும் உடைமைகளையும் இழந்து கண்ணீர் விடும் காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்கின்றன. அதில் ஒருவர் 4 நாட்களுக்கு முன்பாக வட்டிக்கு கடன் வாங்கி குடிசை கட்டியதும் குடியேறிய 4 நாட்களுக்குள் வீடு எரிந்து சாம்பலாகியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சோலை நிவாஸ், அவரது நண்பர் சிலம்பரசன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பு பிரசாத் என்பவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடு ஓய்வுதுன்ட்டு 10 பைசா வட்டிக்கு கடை வாங்கி இப்போதான் 4 நாளாவது ஓலை கீத்து கொம்பு எம்சாண்டு சிப்ஸு வாங்கி கட்டி 4 நாள் கூட தூங்கலை. வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கும் போது ஏந்து பார்த்துக்குது, வெளியே வரலாம், ஒன்றுக்கு போகலான்னு திப்பு நேரம் வாய் வர கை வரல, புள்ளிங்களாயிடுச்சுன்னு வெளியே வந்துக்குது. அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இது கடவுளோட கிருமினால ஒரு உதவி செய்யுங்க. பக்கத்து வீட்டில் பிரசாந்த்னு ஒரு பையன், அந்த பையனுக்கும் அந்த கெஞ்சா அடிக்கிற பசங்களுக்கும் ஏற்கனவே சண்டை. சோலை மூலத்தில் ஒரு சாவு. அந்த சாவுக்கு வந்து கூத்தாடிங்கன்னு கெஞ்சா அடிச்சுன்னு உட்காந்துருப்பானுங்க. அதில் இந்த பிரசாந்த்ன்ற பையன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது. அப்படி வந்து இருக்க சொல்ல அந்த பையனை தேடிக்கின்னு ஒரு 5 பேர் இங்கே வந்திருக்கிறானுங்க. வந்து அந்த பையன் வீட்டை வந்து அடிச்சு ஒடிச்சிருக்கிறானுங்க. ஒடிச்சிட்டு அந்த பையன் வீட்டை கொளுத்துறதுக்கு பதில் இந்த வீட்டை கொளுத்துட்டானுங்க. இந்த ஏரியாவில் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இந்த ஏரியாவில் கெஞ்சா பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சோலை மூலாய் தெருவில் பாய் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்தில் காலையில் ஒரு 50 பேர், சாயந்தரம் ஒரு 20 பேர், மதியானம் ஒரு 30 பேர் கெஞ்சா அடிச்சுனே இருக்கிறானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் வந்து நிறைய முறை கால் பண்ணியிருக்கேன். போலீஸ் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களை அவங்கள காப்பாற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. போலீஸ் போன பிறகு திருப்பி அந்த கும்பல் அப்படியே சேருது. போலீஸு வருது, கைது பண்ணுது, இட்டுன்னு போகுது. அது எப்படி விட்டுறாங்கன்னே தெரியல. நைட்டு வந்து கேட்ச் பண்ணாங்கன்னா காலையில் ரிலீஸு. 10 மணிக்கெல்லாம் பிடிச்சின்னு போவாங்க. 11:30 மணிக்கெல்லாம் திருப்பி அதே இடத்துல கெஞ்சா அடிக்க வருவாங்க. போலீஸ் ரைடு பண்ணுறாங்க சார், பிடிக்கிறாங்க சார், பிடிச்சின்னு இட்டுன்னு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க சார்.
3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் மீண்டும் அதே கும்பல் வெளியே வந்துடுது. அது எப்படி வருதுன்றது தான் தெரியல. நேற்று நைட்டு இங்கே வந்து 4 பேர் வேலை சித்தாள் வேலை செய்துட்டு வந்து வீட்டில் 10 இருந்தோம். நைட்டு 2 மணிக்கு என்ன அது நடந்துச்சு, என்ன வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ஏந்து பார்த்தா ஒரு பக்கம் வீடு எரிஞ்சு நின்றுச்சு. அப்படியே வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் விட்டு வெளியே பசங்க 4 பேர், நாங்கள் 2 6 பேர் 10 இருந்தோம். அந்த எரியிற அதிர்ச்சியில் அப்படியே எல்லாரும் ஒருத்தராக கைப்பிடிச்சி கூட்டினு வந்தோம். ஒரே பொருள் கூட எடுக்க முடியல. எதுவும் எங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக நாங்கள் ஊரை விட்டு ஊரை பைக்கு வந்து சார். இதனால் எங்களுக்கு நீங்கள் தான் சார் ஏற்பாடு பண்ணணும். என்ன சண்டை? யார் அது யாரோ பக்கத்து வீட்டு சண்டைக்கு யாரோ வந்துக்கிறாங்க. அது வீடு தேராத வீடு கொளுத்திட்டுக்கிறாங்க சார்.